அன்பர்களே, நாம் இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே நம்மிடம் உள்ள களங்கங்கள், கரைகளை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த மனித பிறவியை எடுத்து வந்திருக்கிறோம். கரைகளை போக்கிக் கொள்வதற்காகவும் களங்கங்களை போக்கிக் கொள்வதற்காகவும் எடுத்த இந்த பிறவியில் மேலும் மேலும் கரைகளை சேர்த்து களங்கங்களை சேர்த்து இந்த ஆன்மாவை மேலும் நாம் அந்த பதிவுகளை கூட்டிக் கொண்டே போனோம் என்று சொன்னால், எதற்காக பிறவி எடுத்து வந்தோமோ அந்த நோக்கமும் அங்கு காலதாமதமாகிறது. மேலும் மேலும் அந்த பதிவுகளுடைய விளைவுகள் துன்பமாக வரும் பொழுது பிறவியும் நீண்டு கொண்டே போகிறது. அதுவும் ஒவ்வொரு பிறவியிலும் மீண்டும் மீண்டும் துன்பத்தையே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆன்மாவை தூய்மை செய்வதற்காக, கரைகளை போக்கிக் கொள்வதற்காக, களங்கங்களை போக்கிக் கொள்வதற்காக எல்லாம் வல்ல இறையாற்றல் நமக்கு உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த உதவி என்பது இந்த பிறவியிலே நமக்கு பெரும்பாலும் துன்பங்களாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த துன்பத்தை எல்லாம் நாம் ஒரு கவனமாக கவனித்து மீண்டும் அந்த துன்பம் தரத்தக்க செயல்களை செய்யாத ஒரு விழிப்புணர்வை வளர்த்து கொள்வதுதான் இந்த ஆன்மீக பயிற்சியினுடைய நோக்கமே. இன்றைக்கு எல்லோருக்கும் என்ன தேவைப்படுகிறது என்று சொன்னால் 100க்கு 100 விழிப்புணர்வு தேவை, டோட்டல் அவேர்னஸ். அந்த விழிப்புணர்வு தவறும் பொழுது நம்முடைய பிறவியின் நோக்கம் மறந்து விடுகிறது. எதற்காக பிறவி எடுத்து வந்தோம், தூய்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஷர்ட் இருக்குன்னு வைங்க, அதில் அழுக்குகள் நிறைந்து இருக்கிறது, அந்த அழுக்குகளையெல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று அதை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு குளத்தில் போய் தூய்மைப்படுத்துவதற்காக போயிருக்கிறோம். அங்கே போன இடத்துல மீண்டும் அந்த சட்டையை எடுத்து ஒரு அழுக்கு நீரில் போட்டு சாக்கடையில் போட்டோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நோக்கம் அந்த சட்டையை தூய்மை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். ஆனால் இப்போ என்ன செய்கிறோம், அந்த ஏற்கனவே அழுக்காக இருக்கக்கூடிய சட்டையை எடுத்துக்கொண்டு போய் மீண்டும் அழுக்கு நீரிலேயே துவைப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை பிறந்தது முதற்கொண்டு எல்லாரும் செய்து கொண்டே இருப்பதன் காரணம்தான் இன்றைக்கு அந்த துன்பங்கள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள். இப்போ குரு மகான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிறவியில் ஒரு காலத்தில் ஒரு குரு வந்து கிடைப்பார். இறைவனே தான் குருவாக அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த குரு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் தன்னை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியை கொடுப்பதற்காகவும் அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்காகவும் எல்லாம் வல்ல பரம்பொருளே குருவாக அந்த பூமியிலே அவதரித்து யாருக்கெல்லாம் அந்த பிராப்தம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த குரு காலத்தால் கிடைத்து கொண்டே இருக்கிறார். அப்படி அந்த பரிணாமத்தில் நமக்கு நம்முடைய குருமகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பிறவியில் நமக்கு குருவாக கிடைத்திருக்கிறார். இந்த குரு நமக்கு கிடைத்தது நோக்கமும் அதுதான், தூய்மை செய்து கொள்ள வேண்டும், கரைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதானே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இது நம்முடைய எல்லோருடைய மனதிலும் இதான் மகரிஷி அதை 5 ஒழுக்க பண்பாடு 2 ஒழுக்க பண்பாடு என்று கடைசியில் என்ன வச்சிருக்காருன்னு பாருங்கள். கடைசியில் சாமிஜி வந்து ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் போதே சொன்னார், மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பப்படக்கூடியவர்களுக்கு முடிந்தளவு உதவி செய்ய வேண்டும். அந்த முடிந்தளவு உதவி செய்ய வேண்டுதுங்கிறத வேணாலும் விட்டுருங்க, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதில் அதை அமுல்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏதாவது சிரமம் இருந்துன்னு சொன்னால் அந்த சிரமத்தை போக்கிக் கொள்வதற்கு நான் உதவி செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் என்று. ஏன்னா அந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம், நாம் படக்கூடிய துன்பத்துக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே நாம் விதைத்த வினைப்பதிவுகள் என்பது அவருக்கு அது 100க்கு 100 தெரியும் என்பதனால அவருக்கு அந்த நாம் படக்கூடிய துன்பத்திலே அவர் துன்பப்படுகிறார். இவர்களெல்லாம் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே, இந்த துன்பம் இல்லாமல் இனியும் வாழ்வதற்கு என்ன செய்ய வேணும் என்று தான் அந்த ஒழுக்கங்கள் 5 ஒழுக்கம் 2 ஒழுக்கம் 1 ஒழுக்கம் என்று ஒவ்வொரு ஒழுக்கத்தையாக நமக்கு மனவளக்கலை மன்றங்களின் மூலமாக இந்த சமுதாயத்திலையும் போதித்து கொண்டிருக்கிறார். நமக்கும் அது கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த பிறவியில் இப்படிப்பட்ட ஒரு குருமகா நமக்கு கிடைத்தது நம்முடைய கரைகளை போக்கிக் கொள்வதற்கானே தவிர மற்ற உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி இதெல்லாம் அந்த கரைகளை போக்கிக் கொள்வதற்கான ஒரு வெவ்வேறு மெத்தட்ஸ் தான். அதில் தியானம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மெத்தட். ஆனால் இதில் வந்து நமக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் லைஃப்னு சொல்லுவாங்க, அதாவது பொருள் சார்ந்த வாழ்க்கை அல்லது உலகத்தோடு ஒட்டிய வந்த வாழ்க்கை. நான் சமீபத்தில் கூட ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை, அங்கே என்ன நடக்கிறதுனா இதை பற்றிலாம் சிந்தனையே கிடையாது. இறைவன் என்பதை பற்றியோ
எதை பற்றியும் எந்த சிந்தனையும் இல்லாமல் தினசரி 12 மணி நேரம் உழைக்க வேண்டும், முடிந்த அளவு பொருளை ஈட்ட வேண்டும். அந்த பொருளை வைத்துக்கொண்டு மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக என்னென்ன இன்பங்கள் இருக்கிறதோ அந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவரை மரணம் அடைந்து விட வேண்டும். இதுதான் மனித வாழ்க்கையாக பெரும்பாலான நாடுகளில் நாம் பார்த்த அளவில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நாட்டில் நம்முடைய ஐஸ்வர்யம் என்னன்னு சொன்னால், பிறந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே, கொஞ்சம் அறிவு வளர்ச்சி அடைந்த உடனேயே எதற்காக பிறந்திருக்கிறோம், இந்த வாழ்வினுடைய நோக்கம் என்பதை பற்றியுள்ள சிந்தனைகள் எல்லாம் நமக்கு தோன்றி, பெரும்பாலும் குருமார்கள் எல்லோரும் தோன்றுவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாரத நாட்டில் தான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குருமகனை அடைந்த நாம் இந்த பிறவியை வீணாக்கி கூடாது என்பதற்காகத்தான் இந்த பயிற்சிகள் எல்லாம், உயர்ந்த பயிற்சிகள், யோக வாழ்வு பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் நடத்தக்கூடிய நோக்கமே நம்முடைய விழிப்புணர்வு தவறாமல். இப்போ இந்த விழிப்புணர்வோடு கருத்துக்கள் எல்லாம் புதுசாக ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு தெரியாத கருத்து எதுவுமே கிடையாது. நம்ம அப்பப்போ ஸ்லிப் ஆயிரும். அந்த ஸ்லிப்பிங்கிலிருந்து நம்மளை நீ இதற்காக பிறந்திருக்க, கரையை போக்குவதற்காக பிறந்திருக்கிறாய், கரையை போக்குவதற்காக பிறந்த நீ மேலும் மேலும் கரையை சேர்த்து கொண்டே போனால் என்ன நடக்கும் என்பதை குரு சுட்டி காட்டுவதற்காகத்தான் அந்த பயிற்சி. ஆகவே இந்த விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி தியானம்தான். தியானம் செய்து மனதினுடைய வேகத்தை எப்பொழுது குறைக்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த விழிப்புணர்வு 100க்கு 100 நமக்கு கிடைக்கும். வேறு வழியே கிடையாது. ஆனால் நாம் பெரும்பாலும் என்ன செய்கிறோம்னா, இந்த மெட்டீரியல் லைஃப்பை ஒட்டியே வாழ்வதனால அடிக்கடி இந்த விழிப்புணர்வு தவறி அந்த மெட்டீரியல், அந்த உலக வாழ்க்கை, அந்த பொருட்களிலேயே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த பொருட்களுடைய அந்த மூழ்கும் பொருட்களிலேயே மூழ்கி இந்த உடல் சுகத்துக்காகவும் இந்த புலன் சுகத்துக்காகவும் வாழும் பொழுது பெரும்பாலும் அந்த விழிப்புணர்வு தவறிவிடுகிறது. மீண்டும் பழிச்செயல்களை செய்கிறோம். அந்த பழிச்செயல்கள் பதிவாக அமையும். நமக்கு தெரியும் எல்லாமே. பழிச்செயல்கள் பதிவாக அமையும் பொழுது மீண்டும் அந்த பிரதிபலிப்பு துன்பங்களாகத்தான் வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதற்கு பரிகாரம் கிடையாது. யாரிடம் போய் வேண்டினாலும் என்ன கேட்டாலும் அதற்கு பரிகாரம் கிடையாது. அப்போ என்ன, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தோடு ஒட்டி வாழ்கிறோம். ஆனால் நாம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற விழிப்புணர்வு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். பிரத்யாகாரா என்று பேராசிரியர் நேற்று பேசும்போது சொன்னார், உலக விவகாரங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு கொஞ்சமாவது நமக்கு முயற்சி எடுத்துக்கொள்ளே இருக்க வேண்டும். இந்த உலக விவகாரங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்காமல் இந்த உலகத்திலேயே நீந்தி கொண்டு இந்த பொருட்களிலேயே மூழ்கி கொண்டு நாம் ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியுமா என்று சொன்னால் பெரும்பாலும் அது தோல்வியாகத்தான் இருக்க முடியாது. வாழ்வினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார், பிறவியினுடைய நோக்கம் முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உலக வாழ்க்கையிலேருந்து we have to withdraw ourselves. துறவு அல்ல, மனத்துறவு தான். எதையும் விட்டு விட்டு ஓடுவதல்ல, மனம் துறவு நிலை அடைந்து விட்டது என்று சொன்னால் நாம் அந்த முழுமையான ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். நாம் பாலாக இருப்பது வரை, பால் இருக்குன்னு வைங்களேன், அது பாலாக இருப்பது வரை எந்த தண்ணி கூட மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் எந்த தண்ணியை கூட ஊற்றினாலும் அந்த பால் தண்ணி கூட மிக்ஸ் ஆயிரும். ஆனால் அந்த பாலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய வெண்ணெய் தானாக மிதந்து வந்துட்டுன்னு வைங்க, அது ஒரு தண்ணி கூட மிக்ஸ் ஆகாது. நாம் வெண்ணெயாக மாற வேண்டும், பாலாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம பாலாக இருக்கிறோம், எந்த தண்ணியிலையும் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். எந்த உலகத்துக்கூடையும் எந்த இடத்துலையும் நம்ம மிக்ஸ் ஆகுதுங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கக்கூடிய பிறருடைய தூண்டுதல், அந்த சிச்சுவேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, இது நம்மை ஈஸியாக ஈர்த்து மீண்டும் அந்த விழிப்புணர்வை தவறக்கூடிய ஒரு நிலையில் நாம் ஆகிவிடுகிறோம். வெண்ணெய் பாலில் தான் வெண்ணெய் இருந்தது, மறைந்திருந்தது. அந்த வெண்ணெய் தனியாக பிரிந்து வந்து விட்டது, தண்ணீரிலேயே மிதந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் தண்ணீரில் அந்த வெண்ணெயை கலக்க முடியாது, அது வெண்ணெயாகத்தான் இருக்கும். நாம் பாலாக இருக்கிறோம், அது வெண்ணெயாக மாறுவதற்கு இந்த மாதிரி பயிற்சிகள் நமக்கு தேவைப்படுகிறது. தியானம் என்பது பாலில் இருக்கக்கூடிய வெண்ணெயை கடைந்து எடுப்பதற்கான ஒரு பயிற்சி. பாலுக்குள்ளாடி தான் எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் பாலாக இருக்கும் வரை நம்முடைய வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டே இருக்கும், நாட்கள் போய்கொண்டே இருக்கும். ஏன்னா உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கும்போது நாளும் போயிட்டே தான் இருக்கும். இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தொழில் செய்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம், குடும்ப வாழ்க்கையில் வாழ்கிறோம், கடமைகளை செய்கிறோம், அதில் எந்த குறையும் வைக்க வேண்டாம். ஆனால் நாம் பிறந்ததனுடைய நோக்கம் கரைகளை போக்கிக் கொள்வதற்கு என்ற விழிப்புணர்வு இருந்தால் மீண்டும் அந்த கரையை செய்ய மாட்டோம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஏன்னா நாம் ஒரு பழிச்செயலை செய்யும்போது அதனுடைய விளைவு மற்றவர்களை விட அதிகமான துன்பமாக இருக்கும். மற்றவர்கள் செய்வதற்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு.
ஒரு செயலுக்கு ஒரே விளைவு இல்லை, செய்யக்கூடியவர்களை பொறுத்து அந்த விளைவு மாறும். ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான். காலையில் நல்ல சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்த உடனே அந்த சட்டை எடுத்து ஆணியில் போட்டுக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு காக்கி ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுரும். அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். பெட்ரோல் ஆகிருக்கும், கறி ஆகிருக்கும், கிரீஸ் ஆகிருக்கும், மண்ணெண்ணெய் ஆகிருக்கும். ஏன்னா அவன் வேலை செய்யக்கூடிய சட்டை. அப்படி ஒரு கிழிஞ்ச பேண்ட் எடுத்து போட்டுட்டு அவன் நாள் முழுவதும் பைக் ஓட்டுவான், கார் ஓட்டுவான், ட்ரையல்ஸ் போவான். யாராவது அவனை ரோட்டில் பார்த்து தம்பிங்கவா அவன் சட்டையில் கொஞ்சம், அந்த சட்டையில் நம்ம ஒரு இங்க் அடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவன் சட்டையில் யாரோ இங்க் அடிச்சிருக்கா தம்பி, அதை ஒன்று பார்க்கக்கூடாதான்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், இதில் எனக்கு இந்த பகுதியில் ஒரு சொட்டு இங்கு இருந்துன்னா இந்த கூட்டத்தில் உள்ள நீங்கள் யாராவது, நான் கவனிக்காமல் இருந்திருக்கலாம், நீங்கள் சார் இதில் ஏதோ இங்கு ஆகிருக்கு, பென் ஏதாவது திறந்து வச்சுருக்கீங்களா பாருங்கன்னு சொல்லுவீங்க. அவனுடைய சட்டையில் ஒரு பாட்டில் இங்கே ஊற்றினாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. இங்கே ஒரு சொட்டு இங்கு பட்டா, ஏன்? அது ஏற்கனவே அழுக்காக இருக்கிறது, அதில் மேலும் ஒரு அழுக்கு சேரும்போது அது கவனமே இருக்காது. அங்கே ஒன்றும் இட் டசன்ட் மேட்டர். இங்கு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். அங்கு மேலும் ஒரு சின்ன பளிச்செயல் வரும் பொழுது அதனுடைய தோற்றம் ரொம்ப விகாரமாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், நாம் மற்றவர்களை விட விழிப்புணர்வு, ஏன்னா விழிப்புணர்வை கூட்டுவதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் விழிப்புணர்விலிருந்து தவறக்கூடாது. ஆனால் மெட்டீரியல் லைஃப்பை பொறுத்தவரையில் நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை. சாமிஜி நம்ம பயிற்சி எடுத்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்கார், எல்லாம் இறையாற்றலுடைய ஒழுங்கமைப்போடு பேரறிவு எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறது, எல்லாம் ஒழுங்காகவே நடக்கும். எல்லாம் அல்ல, அந்த டோட்டல் கான்சியஸ்னஸ், அந்த முற்றறிவு என்னிடம் அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வருவது வரை நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். நாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பது வரை துன்பங்களையும் சந்தித்து கொண்டு, ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆறில் நிறைய துரும்புகள் கிடக்குது. ஒரு துரும்பு என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஆறை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால அந்த துரும்பு ஆற்றுக்கு குறுக்காக படுத்துக்கொண்டு அதை நிறுத்துவதற்காக முயற்சி செய்கிறது. ஆனால் இது நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறது என்பது ஆற்றுக்கே தெரியாது. ஆறு அதற்பாட்டு ஓடிட்டே இருக்கும், இந்த துரும்பு முயற்சி பண்ணுது. அப்போ பாறையில் அடிபடும் துரும்பு, ஆற்றினுடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து துரும்பால் நிற்க முடியாது. துரும்பு பாறையில் அடிபடும், பக்கத்தில் உள்ள செடியில் அடிபடும், அதெல்லாம் துன்பமாக தெரியும். அதுக்கு கடைசியில் கடலில் போய் சேர்ந்துடும். ஆறு கடலில் போய் சேரும், துரும்பும் கடலில் போய் சேர்ந்துடும். அப்போது கடைசியில் கடலில் போய் தான் சேர போகிறோம். ஆனால் அதுவரை அந்த பயணம் இருக்க அது ரொம்ப துன்பமாக இருக்கிறது. ஏன்? அந்த ஆற்றை நான் தடுத்து நிறுத்தி என்னுடைய முயற்சினால் நான் ஏதாவது செய்து விடுவேன் என்று அந்த துரும்பு நினைக்கிறது. இன்னொரு துரும்பு குறுக்க படுக்காமல் நேரப்படுத்துச்சு, ஆற்றினுடைய போக்கிலேயே நேரப்படுத்திக்கிட்டு, இந்த ஆறே கடலில் போய் சேரும்போது நானும் போய் சேர்ந்துருவேன், என்னுடைய நோக்கம் அந்த கடலில் போய் சேருது தான், இந்த ஆற்றுக்கூடையே நான் போயிடுவேன், நான் எதையும் தடுக்க முயற்சியே செய்யலை, ஆறு என்ன வேகத்தில் போக அதே வேகத்தில் நானும் போயிடுவேன் அப்படின்னு அந்த துரும்பு அந்த ஆற்றிலே மிதந்து செல்கிறது. இதுவும் கடலில் தான் போய் சேருது. அந்த ஆற்றுக்கு குறுக்காக படுத்த துரும்பும் கடலில் தான் போய் சேருது, நேராக படுத்ததும் கடலில் தான் போய் சேருது. ரெண்டும் என்ன செய்யுதுங்கிறது ஆறுக்கு தெரியாது. ஆனால் ரெண்டாவது உள்ளவனுடைய பயணம் மிக இனிமையாக இருக்கும். ஆற்றினுடைய போக்கிலேயே மிதந்து சுகமாக அங்கே போயிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பதும் நம்முடைய அந்த ஆறு இறை என்று சொல்லக்கூடிய அந்த டோட்டல் கான்சியஸ்னஸுடைய பயணத்தில் தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த சட்டப்படி, இறை சட்டப்படி எல்லாமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே இதுவரை தவறாக நடக்கவில்லை. நம்முடைய செயல்களுடைய காரணமாக அதை தடுத்து நிறுத்தி நான் ஏதாவது செய்து விடுவேன், நான் என்ற அகங்காரத்தின் காரணமாக சில செயல்களை செய்ய போய், அது அகங்காரம், அகம்பாவம்னு பேராசிரியர் சொல்வார். அகத்தில் நாம் பாவனை செய்கிறோம், நான் ஒரு வஸ்து இருப்பதாக பாவனை செய்கிறோம், அதுதான் அகம்பாவம். ஆகவே நம்முடைய பயணம் துன்பமாக இருக்கிறது. இறை சட்டப்படி எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உணர்வோடு போயிட்டோன்னு சொன்னால் பயணம் இனிமையாக இருக்கும். ரெண்டுமே அங்கே தான் போய் சேரப்போகுது, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. கடலில் போய் சேர்ந்தால் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த சேருவது வரை உள்ள பயணம் இன்பமா துன்பமா என்பதை நாம் தான் முடிவெடுக்கும். ஒரு தாயினுடைய சாமிஜி ஒரு நாள் உதாரணம் சொன்னார். இந்த அண்ட சராசரங்களில் எத்தனை கோள்கள், எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை சூரியன்கள், எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் அதனதன் இடத்துல நிறுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்காக இயக்கி கொண்டு இவ்வளவு அறிவோடு இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு உன்னுடைய சிம்பிள் வாழ்க்கை, ஒரு 70 வயசு நீ வாழ போகிற, மேக்சிமம் 70 வயசு வாழ்ந்தாலே ஒரு பெரிய வாழ்க்கை தான். 70 வயசுங்கிறது ஒரு பெரிய காலம் ஒன்றும் இல்லை. அந்த பிரபஞ்சத்தினுடைய காலத்தோடு ஒப்பிடும்போது ஒரு செகண்டு தான். 365 கொண்டு நீங்கள் 70 பெருக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 நாள் தான் வாழ போகிறோம்.
வெள்ளிக்கிழமை கன்னியாகுமரி வந்தீங்க, இன்னைக்கு போக போகிறீங்க, 3 நாள் முடிஞ்சு போச்சு. 25,000 டேஸ் தான் அந்த பூமியில் நம்ம வாழ போகிறோம். 70 வயசு வரை வாழ்ந்தாலே அதில் ஏற்கனவே பாதிக்கு மேல் முடிஞ்சு போச்சு. இந்த பீரியடில் நம்ம வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை. மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களுக்கு தீனி போடக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கைக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் இறையாற்றல் செய்யாதா? எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் நமக்கு ஒரு வேகம், நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், அப்படி செய்திருவேன், இப்படி ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் விழிப்புணர்வுக்கு வரும்போது தான் தெரியுமே தவிர, விழிப்புணர்வு குறையும் பொழுது நான் செய்வது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். அதான் உண்மை. தானாகவே வந்தது, எல்லாம் தானாகவே நடத்தப்பட்டது, எல்லாம் தானாகவே நடந்து கொண்டும் இருக்கிறது என்பதில் அந்த விழிப்புணர்வு ஓங்கும்போது தான் அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு வரும் பொழுது நம்ம சும்மா இருக்க வேண்டியதான். செயல் செய்யக்கூடாதான செயல் செய்யணும். நான் செய்யவில்லை என்ற உணர்வோடு செயலை செய்யணும். பகவத்கீதையிலையும் அதான் சொல்கிறான் கிருஷ்ணன் சொல்லக்கூடியது. எல்லாம் ஈஸ்வரனுடைய செயல், ஈஸ்வர பிரசாதம் என்று சொல்வார்கள். நீ செயலை மட்டும் செய்துவிடு, அதுவும் நீ செய்யவில்லை, உனக்குள்ளாக அறிவாக இருந்து கொண்டு அவனே செய்து கொண்டிருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மார்போடு, சின்ன குழந்தை 1 வயசு குழந்தைன்னு வச்சுடுங்க, மார்போடு அணைத்து அந்த குழந்தை தாயை கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. தெருவில் போகும்போது அந்த குழந்தை நினைக்குமா, இந்த தெருவில் கல்லாக கிடக்குது, அந்த அம்மா கல் தட்டி கீழே விழுந்துட்டாங்கன்னா நமக்கு அடிபட்டுருமே அப்படின்னு அந்த குழந்தை என்னைக்காவது நினைக்குமா? ஐ ஆம் இன் த சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் மை மதர். என்னுடைய தாயினுடைய அரவணைப்பில் நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன். தாய் கீழே விழுந்தாலும் என்ன போட மாட்டான், என்னை தாய் பார்த்துக்கிடுவா. அதே போல் இந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ், அந்த காட்லினஸ், இந்த டிவைன்னஸ், அந்த கிரேட்னஸ், அந்த ஆல் மைட்டி, அதனுடைய அரவணைப்புக்குள்ளாடி தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம். அந்த தாயினுடைய மார்போடு இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி அந்த சுத்தவெளியினுடைய அணைப்பு, சுத்தவெளியினுடைய கரங்களுக்கு இடையில் அணைக்கப்பட்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த ஆற்றலுக்கு என்ன, எப்பொழுது, எதை செய்ய வேண்டும் என்பது அதற்கு தெரியும். அது சரியாகவே நடக்கும். கிடைப்பது எல்லாம் ஈஸ்வர பிரசாதம் என்ற உணர்வோடு இது எல்லாம் சத்சங்கத்தின் மூலம் தெரிந்து கொண்டாலும் அறிந்து கொண்டாலும் குருமார்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலும் இதெல்லாம் 24 hours நம்முடைய மைண்டிலேயே நிற்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? விழிப்புணர்வு. விழிப்புணர்வுக்கு என்ன வேணும்? தியானம். தியானம் என்பது காலையில் ஒரு 20 minutes, சாயங்காலம் ஒரு 20 minutes கூட்டுத்தவமோ தனித்தவமோ செய்வது மாதிரில தியானம். 24 மணி நேரமும் எப்பொழுதும் ஒரு தியான நிலையிலேயே இருப்பதற்கு நீங்கள் உங்களை பழக்கிக்கொள்ள வேண்டும். சும்மா உட்காந்து சேரில் உட்காந்து மலை வாழ்த்து அதெல்லாம் அது ஒரு ரொட்டீன், அது மன்றத்தில் நம்ம செய்யக்கூடியது. தியானம், உங்களுடைய நிலை எப்பொழுதும் ஒரு தியான நிலையிலே இருக்க வேண்டும். அந்த தியான நிலையில் இருந்தால் தான் விழிப்புணர்வோடு நாம் எப்பொழுது இருக்க முடியும். விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது பழிச்செயல்களை தவிர்க்க முடியும். பழிச்செயல்களை ஏற்கனவே கரையை போக்கி கொள்ள வந்திருக்கிறோம், மீண்டும் கரையை சேர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு திஸ் இஸ் த ஒன்லி வே. வேறு வழியே கிடையாது. வேறு ஏதாவது வழி இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். சோப் போட்டு கழுகிடலான்னா எத்தனை கிலோ சோப் போனாலும் போட்டு இந்த கரையெல்லாம் கழுகிடலாம். எந்த சர்ஃபில் வச்சாலும் எந்த வாஷிங் மிஷினில் வச்சாலும் போகாது. கரை ஏற்பட்டது தான். இனிமேலும் கரை ஏற்படாமல் இருப்பதற்கு குருவினுடைய கையை பிடித்து கொண்டு தியான நிலையிலேயே எப்பொழுது இருப்பதற்கு நம்மை பழக்கி கொள்ள வேண்டும். எப்பொழுது இருப்பதற்கு பழக்கம்னா வேற ஒன்றும் இல்லை, மனதனுடைய வேகத்தை குறைத்து தியானம் பண்ணுறோம்ல, அந்த குறைந்த நிலையிலேயே இருப்பதற்கு அது இட் இஸ் எ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் இருக்கிறது வரை விழிப்புணர்வு இருக்கும். விழிப்புணர்வு இருப்பது வரை துன்பம் தரக்கூடிய செயல்கள் இருக்காது. துன்பம் தரக்கூடிய செயல்கள் இல்லாத வரை மீண்டும் கரை ஏற்படாது. பிறவினுடைய பயன் நமக்கு நிறைவேறும். இந்த அளவில் இது காயகல்ப பயிற்சி, உடற்பயிற்சி, அது இதுன்னு பல பயிற்சி முறைகள் இருந்தாலும் எல்லா பயிற்சியும், உடற்பயிற்சி என்பது உடல் செல்களில் ஏற்பட்ட கரையை போக்குவதற்கானது. காயகல்ப பயிற்சி என்பது உயிரில் ஏற்பட்ட கரையை போக்குவதற்கானது. தூய்மைப்படுத்துவதற்கான பயிற்சி தான் மனவளக்கலை. மனவளக்கலை என்பது வேறு ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அழுக்கை போக்கிக் கொள்வதற்கு மகிழ்ச்சி தந்த பெரிய வித்து, மகிழ்ச்சி தந்த பெரிய